பேட்ஸ்மேன் யாருன்ற மாதிரி யார் குக்கு யார் கோமாளி யாரெல்லாம் கோ ஆங்கர் பல யார வேர்ட்ஸ் எல்லாம் தாக்கி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் இல்ல ஆள் வச்சே தாக்கலாம்னு இருக்கேன் சொல்லு. இல்ல இல்ல உங்களை பத்தி நீங்க வரதுபடி என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா மணிமேகலை ஏன் வந்தான்னு கேட்டானா? மணி நீதான் இந்த சீசனோட சனி. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. ரக்ஷன் இப்போ வருது எலெக்ஷன். குக் வித் கோமாளிக்கு பெஸ்ட் இருக்கு நம்மளோட ரக்ஷன். இந்த சீசன்ல வயசான குக்கு 4-5 பேர் வராங்க. எனக்கு அப்படியே ஒரு லண்டன் ஃபீல் வருது மாப்ள. முதல்ல எனக்கு கோமாளியை பார்த்தா ஒரு பயம் இருந்துச்சுப்பா. நானும் ஒத்துக்கறேன்ப்பா. இப்ப போய் ரத்த குதிப்பு ரக்ஷனுக்கு ரத்தம் குதிப்பு மைக்கு பொடி. இந்த பேலமும் எங்க தான் கிடக்கான்னு தெரியல. இதே ஜோலியாவே அலையறான். உட்கார்ந்துகிட்டு வேலை பாப்பா பாடி என்ன திரும்பியும் கலாச்சிட்டீங்க. அப்ப அம்பத்தூர்ல வந்து கலாய்க்கவா? நீ முதல்ல நெஞ்சில ஈர இல்லாம பேசுவ, இப்ப நெஞ்சில சட்டை இல்லாம பேசுவ. பேதியில போவானுல ஏழை இப்படி ஒரே அனுப்புறியே. குக்கா அந்த மூஞ்ச கிட்ட பார்த்தா உனக்கு என்ன தோணுது? கிட்ட பார்க்க முடியல தான் கேட்டுட்டு இருக்கேன். செய்ய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அவங்க குக்கில ஓகே ஏ பாவம் தள்ளு தள்ளு தள்ளு. ஒரு ரெண்டு கேர்ள்ஸ பார்த்தோனேமே பாருங்க விட்டு கொடுத்துட்டு போறோம் பாத்தியா? நான் முன்னாடியே சொன்னேன் இவள திருந்த ஆளு கிடையாது. நீதான் முதல்ல ஆளா உள்ள போய் ராஜா கலாச்சா பக்கத்துல நிக்க வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டா போ. இல்ல உண்மையிலே கிட்ட பார்த்தா தான் உனக்கு ஆம்பள மாதிரியா இருக்கு. தெரு பொறுக்கி நாய். என்ன டபால் இப்படி எல்லாம் சொல்றீங்க? பக்கம் போய் ஏதா நடந்துருக்கா? குக்கர்ல சோறு வச்சு வெடிச்சிருக்கா? அப்படி எல்லாம் இல்ல. நாம கிச்சன்ல வந்து இந்த எரியர் ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லையா? எரிய பத்திர எந்த வெயிட் இதே தெரிஞ்சிருச்சு. உன்னோட நோக்கம் தெரிஞ்சிருச்சு. நார்மலாவே நீலா மனமலசால ஒரு சில மதிக்கவே மாட்டே, பேசவே மாட்டே. இந்த சீசன்ல வர போற 3 கோமாளிகள் ஒரு புது பையன் வந்த உடனே சீட் எங்க பெல் எங்கன்னு கேக்குறீங்களே. உங்ககிட்ட ஜோக் எங்கன்னா கேக்குது. சோ அந்த சிங்கத்தை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தேவையில்ல. எல்லாரும் சமையல் செஞ்சு அப்புறம் ஜெயிச்சு வேலை இல்ல. அதாவது எல்லாரும் ஒரு சமையல செஞ்சு ஜெயிச்சு கிண்ணத்தை வாங்குவாங்க. ஆனா இவர் சமையல் செஞ்சு கிண்ணத்தையே வாங்கிட்டாரு. பாருங்க உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதாவது நம்ம இதுக்கு இவன் எவ்வளவு பேமெண்ட் வாங்கணும் தெரியல. இல்லப்பா நல்லதா சொன்னேன். அது மட்டும் கிடையாது. நான்ப்பா பாக்கும்போது ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வயசான மாதிரி ஃபீல் பண்ணலாம். உண்மையிலே பேசுற வயசை பத்தி நீ பேசாத. 2 பேரும் ஒரே வயசு தான். அப்பா 5 வாட்டி அக்கல்ல பவுடர் அடிச்சதெல்லாம் வாய்ப்புலன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னோனே இப்படி இப்படிங்கறீங்களே. என்னப்பா அதெல்லாம்? அது சீப்ல மயங்கிட்டேன். நான் சொன்னேன்ல முக டான்ஸ் என்ட்ரியா நோட் பண்ண. எடுத்தோனே பாத்தியா 10 டேபிள் கரெக்ட்டா இருக்கானு அப்படி செக் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணுங்க சார். ஐ லைக். சாம்பார் வைக்கும்போது அது ரசமா ஆயிடுச்சுனா என்ன பண்ணுவீங்க? ரசம் பேர் மாத்திடுவோம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது சொல்லிருவீங்க. யாரோ 10 ரவுடி இல்ல சார். இருக்குது 10 மே ரவுடி சார். அப்படியே ஒரு கிச்சன்ல தான் நீங்க வந்து மாட்டீங்க. இல்ல நீங்க யோசிக்கிறீங்க. நான் யோசிச்சேன். எல்லா குக்கும் இது உள்ள இருக்காங்க. அடடா. சீசன் 5 வந்து அறிவு வளரவே இல்ல மிஸ்டர் புகழ். அப்படியெல்லாம் இல்லாம அது மணிமேகலை இது திருப்பி கேப்பா பசங்க. ஐயா ஏதோ ஒரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.